ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கதை சொல்லிட்டா. சங்கீதம் 115:13 ஒரு வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்தவங்க, எப்படி பயந்தா கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார்? கடவுள் எதிர்பார்க்கிற பயம் எப்படிப்பட்டதுன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையில் 3 காரியம் ரொம்ப முக்கியம். ஒன்று, கர்த்தரை துதிக்கணும். 2வது ஜெபிக்கணும். 3வது சாட்சியாக இருக்கணும். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் தன்னை அக்கினி சூளையில் போற்றுவாங்கன்னு தெரிஞ்ச போதிலும் அவர்கள் ஆண்டவருக்கு வைராக்கியமாக நின்றாங்க. அக்கினி சூளையில் போட்ட போதிலும் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற பக்தியை விடாமல் அவரை துதிச்சாங்க. அவங்க காக்கப்பட்டாங்க. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் பத்திரத்துக்கு கையெழுத்து இடப்பட்டு இருக்கிறதுன்னு தெரிஞ்ச போதிலும் தானியேல் முன்பு போல ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணா சிங்ககபியில் போற்றுவாங்கன்னு தெரிஞ்சாலும், உயிர் போயிடும் தெரிஞ்சாலும் அவர் ஜெபம் பண்ணார். பவுல் கொலைகாரன் சொல்லி பேசின இடத்துல அவன் தேவ தூதனை போல இருக்கிறான்னு சொல்லி சொல்லப்பட்டது. அது மாதிரி சாட்சியா இருக்கணும். நண்பு தேவ பிள்ளைகளே, இப்படி துதிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் சாட்சியா இருக்கிறதுலையும் கடவுளுக்கு பயந்து இருந்தா கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.